வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். பாமக போட்டியிடும் 18 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளா வெளியான ஒரு உத்தேச பட்டியல் என்பது எல்லாமே வட மாவட்டங்களில் வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்திலே ஏப்ரல் 23ஆம் தேதி அனைத்து தொகுதிகளும் ஒரே கட்டமாக நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அதாவது ஆளும் திமுக அரசோ ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழ் சீமானென தமிழகத்தில் இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. இந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடை இறுதி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகிறதா. இந்த நிலையில்தான் தமிழக அரசியலிலே புதிய திருப்பமெல்லாம் மாற்றக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. அதாவது என்டிஏ கூட்டணியில் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்ட உள்ள தொகுதிகள் என்பது உத்தேச பட்டியல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது வட தமிழகத்தை பொறுத்தவரை வன்னியர் வாக்கு என்பது கண்டிப்பாக மிக முக்கியமான வாக்கு சதவீதமாக பார்க்கப்படும் சூழல்தான் தமிழகத்தில் இருந்து வருகிறது. இந்த பட்டியலில் அதாவது பாலக்காடு, திருத்தணி, செஞ்சி, திண்டிவனம் அல்லது அரூர், வானூர், காட்டுமன்னார் கோயில், பாப்பிரெட்டிப்பட்டி, பொன்னாகரம், தருமபுரி, அந்தியூர், ஓமனூர், சங்ககிரி, விக்கிரமாண்டி, செய்யாறு, ஜெயங்கொண்டான், மயிலம், குன்னம் உள்ளிட்ட தொகுதிகள் இடம்பெற்றிருக்கிறதா. இதாவது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவிற்கு 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில்தான் கடந்த 35 ஆண்டுகள் வரலாற்றிலே பாமக மிக குறைவான தொகுதியில் இப்போதுதான் போட்டியிடுகிறதா. 18 தொகுதிகளிலும் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட உள்ள நிலையில்தான் பாமக அக்கட்சி சார்பில் போட்டியிட விருப்ப தொகுதிகளை பட்டியலை கூட அதிமுகவிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றும் என்றும் அறிவிக்கப்பட்ட நிலையில்தான் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பும் உள்ளது. அதாவது வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி முதல் கண்டிப்பாக தொடங்குகிறதா. தேர்தல் நாள் நெருங்கும் நிலையில்தான் தமிழக அரசியலிலே களம் சூடுபிடிக்கும் நிலையில் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு வரை இதை செய்ய இருக்கிறது. அதிமுக பொய்ச்சலை எடப்பாடி பழனிசாமி அண்மையில் டெல்லி சென்று அமித்ஷாவை கூட சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் அமமுக பொருளாளரான டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அழைப்பின் பேரில் டெல்லி சென்று அவர்களை சந்தித்து வந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதையடுத்துதான் பியூஷ் கோயல் நேற்று சென்னை வந்த நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாஜக, பாமக, அமமுக ஆகிய கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை தொடர்பான இறுதி வடிவம் செய்யப்பட்டதா. அந்த வகையில்தான் பாமகவுக்கு அதாவது பாஜகவுக்கு 27 தொகுதியிலும் பாமகவிற்கு 18 தொகுதியிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் கண்டிப்பாக ஒதுக்கப்பட்டதா. இந்த நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் என்பது ஒரு உத்தேச பட்டியல் கூட வெளியிட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் கண்டிப்பாக பாலக்காடு, திருத்தணி, செஞ்சி, திண்டிவனம் அல்லது அரூர், வானூர், காட்டுமன்னார் கோயில், பாப்பிரெட்டிப்பட்டி, பொன்னகரம், தருமபுரி, அந்தியூர், ஓமனூர், சங்ககிரி, விக்கிரமாண்டி, செய்யாறு, ஜெயங்கொண்டான், மயிலம், குன்னம் உள்ளிட்ட தொகுதிகள் இடம்பெற்றிருக்கிறதா. பாமக தொகுதிகள் உத்தேச பட்டியல் என்பது இத்தனை தொகுதியில் கண்டிப்பாக மாம்பழ சின்னத்தில் போட்டி என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.